இப்படி பண்றத கொஞ்சம் நிறுத்துறியா? கொஞ்சம் நம்பிக்கையோட இரு. மாஸ்டர், இத்தனை நாளில் ஒரு மிருகத்திட்ட இருந்து எந்த திறமையும் எடுக்கவே இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியும். வா மிஸ்டர் பீட். இது நான் இல்லை, உண்மையா நான் இல்லை. வாவ், எவ்வளோ பெரிய ஸ்ட்ரங்கு. தப்பு. வால்நட்டு. இது ஒன்றும் ஸ்ட்ரங்க் இல்லை, இது பேரு பேஜர். இது கடுமையானது. என்ன கடுமையானதா? இதோட முகத்தை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. வேற ஏதாவது தேடலாமா? இது என்னோட வால்நட்டு கூட. என்னுடைய மான்ஸ்டருக்கு இதை கனெக்ட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாஸ்டர், அவன் என்னை அடிச்சுட்டு என்னுடைய வால்நட்டெல்லாம் அவன் திருடிட்டான். நிஜமாவ சொல்ற? அப்படின்னா இந்த ஸ்பெஷல் வால்நட்டை அவனுக்கு கொடுத்துடலாம். மாஸ்டர், இந்த பேஜர் சரியா இருக்குமா? அவனை எடுத்த இடத்துலயே நம்ம விட்டு வந்துடலாமே. விட்டுலாமே. அவனை நான் குறைச்சி எடை போட்டுட்டேன். இந்தா, இதெல்லாம் உனக்கு தான். உனக்கு வேணானா மிஸ்டர் பீட் எல்லாத்தையுமே எடுத்துக்குவான். சாப்பிடு. எத்தனை முறை சொல்லிருக்கேன் சாப்பாடோட விளையாடுது. விட்டுருங்க, வேண்டாம். இந்த தேன் ரொம்பவே சிறப்பானது. இது 5 நிமிஷம் சாப்பிட்டுக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் இது எல்லாமே உனக்கு தான். வாசனை நல்லா இருக்குல்ல, சாப்பிட்டு பாரு. ஓய், ஏன் நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிற? இத சாப்பிடு. ஓ, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. எங்க போற? வெளியில வா. மரியாதையா வந்துடும், இல்லைன்னா அவ்வளவுதான். ஓடாத. ஏய், எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? வெளியில வா. வந்துரு, மரியாதை வந்துரு. கண்டிப்பா என் கையில நீ சிக்குவ. நில்லு. வேண்டாம் வேண்டாம், என் அழகான முகத்தை எதுவும் பண்ணிடாத. முதல்ல இதை இங்க இருந்து வெளியில அனுப்பு. துரத்திடுறேன். சரி சரி, சமாதானமாயிடலாம். எனக்காக நீ எதுவும் பண்ண வேணாம், விட்டுடு. ஓ, என் லேபெல்லாம் போச்சு. மிஸ்டர் பீட், அது எங்க போச்சு? யாராவது காப்பாத்துங்க. மாஸ்டர், நான் அவனை பழி வாங்குறேன். போச்சு, என் கண்ணாடி உடஞ்சிருச்சு. கண்ணு வேற தெரியலையே, என்ன பண்றது? லக்காவா? காப்பாத்தி எடுத்துக்கிட்டு வரும்போது பேஜர் ஒன்ன காணாமா? ஓ, என்ன கண்டுபிடிக்க சொன்னா நான் எங்க போய் தேடுறது? அந்த பேஜர் இப்ப எங்க இருக்கோ? இங்க பாரு, நாங்களும் காலையில இருந்து தேடிட்டோம், ஆனா எங்கேயுமே கிடைக்கல. என்னால முடியல, எனக்கு ரொம்ப பசிக்குது. அது எங்க போயிருக்கும்? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இங்க வாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அது எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பின்னாடியே வாங்க. யாரா இவன் சம்மந்தமே இல்லாம உணர்கிட்டு இருக்கான்? ஆனா ட்ரெஸ் எல்லாம் ஏன் கிழிஞ்சிருக்கு? இப்பெல்லாம் கிழிச்சு போட்டுக்கிறது தான் ஃபேஷனு, அதனால தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்னை ஃபாலோ பண்ணி வாங்க. நிறுத்து. நீ ஓடி பிரயோஜனமே இல்லை. மரியாதையை நில்லே. நான் சுட்டுட்டேன். என் குறி என்னைக்குமே எப்பயுமே தப்புனதே கிடையாது. என்னை விட்டுடு, நான் பாவம்.
எங்கேயே இருங்க, சீக்கிரமாகவே அது இங்கே வந்துடும். இப்போ இந்த பேஜரை இங்கே விட்டால் போதும். ஒரு நிமிஷம் நில்லு. நீ ஒன்றும் எங்களை ஏமாத்தலையே. இந்த விஷயத்தில் உங்களை ஏமாற்றி எனக்கு என்ன இருக்கு? ஏமாத்திடாத, அப்புறம் ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். பேஜர் மிஸ்டர் பீட், இன்ஸ்பெக்டர், பேஜர் கண்டுபிடிச்சதுக்கு நன்றி. அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு போல. பேஜரோட அவன் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான் போல இருக்கு. என்னை விட்டுடு, முடிங்க. என்னை விட்டுடு, பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு, பக்கத்துல வராத, பயமா இருக்கு. உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன். பயமா இருக்கு. யாராவது என்னை காப்பாத்துங்க. ஹே வெக்டர், கமான், உன்னால முடியும். அந்த பேஜர் ரொம்ப மோசமா இருக்கு. யாராவது உதவி பண்ணுங்க. ரெக்ஸ் விக்டர் பயப்படுற ஒரே ஆளு இவன் தான். சரி, இவனை எப்படி நம்ம பிடிக்கிறது? ஹேய், எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. பேஜர் ரெக்ஸ் மேலேயே கண்ணா இருக்கிறதுனால நாமளும் அவன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் அது நம்ம பின்னாடி வரும். அதுக்கப்புறமா பேஜரை எப்படியாவது வர வச்சு கூண்டுக்குள்ள போட்டுடணும். நான் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி. என்கிட்ட நிறைய வால்நட்ஸ் இருக்கு. சூப்பரா இருக்கு. இவ்வளவு குட்டியா இருந்துட்டு இவ்வளவு வேகமா ஓடுது. ஹலோ மிஸ்டர் பேஜர், நான் இங்க இருக்க பாரு. நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல, உனக்கு இந்த ட்ரெஸ் வேணுமா? என்னோட அழகுலடி வாங்கிட்டியா? சரி, நான் கிளம்புறேன். முடிஞ்சா பிடிச்சிக்கோ. மாஸ்டர், லக்கா அந்த பேச்சரை இந்த வழியா தான் கூட்டிட்டு வரான். காப்பி. லக்கா அந்த பேஜரை சமாளிப்பானா? இல்லைன்னா அவன் கதாபடம் தான். நீ கவலைப்படாத, அந்த குட்டி கோலை வச்சு லக்க வேகமா ஓடுவான். என்னைய மட்டும் ஏன்டா இப்படி மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? அவருடைய மாறு வேஷம் கலைஞ்சிருச்சு. என்னது? இப்ப என்ன பண்றது? அச்சோ, பாத்துட்டேன். ஹாய், நான் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி. என்ன பிடி. டே அண்ணா, பிளான் பி ஆரம்பி. மாஸ்டர், நீங்க என் பின்னாடியே வாங்க. நான் பிடிச்சிட்டேன். சூப்பர், நாம சாதிச்சோம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் நல்லா தான் இருக்கேன். இவனும் டயர்ட் ஆயிட்டான். தூங்கும் போது அழகா இருக்கான். இவ்வளவு கோவக்காரனா இருக்கான்ல. அதுக்கு ஒரு நல்ல படத்தை கண்டிப்பா சொல்லி தருவேன். இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? இதை திருப்பி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும், பாய். நல்ல வேலை அது போயிடுச்சு. சரி, உன்னை ஏன் அந்த பேச்சர் அப்படி துரத்துச்சுன்னு சொல்லவே இல்ல? என்ன மாஸ்டர், அந்த பேச்சர் கிட்ட இருந்தே அதாவது வாய முடு. நீ என்னவோ பண்ணிருக்கன்னு மட்டும் தெரியுது. வாங்க போவோம். நீ நல்லா பாடம் கத்துக்கிட்டு இருப்பன்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான். என்னையே நீங்க கிண்டல் பண்றீங்களோ? பேஜரா? இது கருப்பு கலர் காப்பி. என்ன தாக்குறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்?
யார் நீ? உன்னை போய் விலைக்கு வச்ச பாரு, சரியான முட்டாள். ஐயோ மாஸ்டர், அவனை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் அந்த கழுகு கண்டுபிடிச்சிருதே. சரி, முதல்ல அந்த கழுகோட பார்வை திறன் எடுக்கலாம். அது கிடைச்சிருச்சுன்னா என் மான்ஸ்டர் பார்க்க ஆரம்பிச்சிடும். மாஸ்டர், இப்பதான் பார்த்தேன், அந்த கழுகு அந்த கரடிங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கே. நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். வா, பசியில தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கு ஏதாவது சாப்பிட வேணும். இன்னும் வேணுமா? டேய் அண்ணா, யாரும் வந்திருக்கான்னு பாருடா. உன்னால கெஸ் பண்ணவே முடியாது. தங்க கழுகு ராஜா, நீ ஏன் இங்க வந்திருக்க? அதுக்கப்புறமா தான் என் ரெக்கைகள் இயல்பு நிலைக்கு வந்தது. எல்லாமே உங்களால தான். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல, பைன் ட்ரீ மலைக்கு உன்னை வரவேற்கிறோம். உனக்கு சுத்தி காட்டுறோம். இந்த காட்டுல தேனெல்லாம் எங்க இருக்குன்னு உனக்கு சொல்றேன். ஹே காய்ஸ், நம்ம மீன் பிடிக்க போலாமா? இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? தங்க கழுகு எப்படி இருக்கு நண்பா? விட மாட்டேன் இவனை. ஓ, இங்க நிறைய மீன்களும் இருக்கு. என் தங்க கழுகு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க இருக்கிற மீன்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஏய், போய் மீனெல்லாம் பயம் காட்டிட போற. ஏய், கழுகு ராஜா, நான் என்ன நான் என்ன பிடிச்சிருக்கேன்னு பிடிச்சிருக்கேன்னு பாரு. பாரு. நான் இன்னைக்கு ஸ்பெஷலா சமைக்க போறேன். இந்த மீன்ல தேன் சேர்த்து மீன் பார்பிக்யூ பண்ண போறேன். 5 செகண்ட்ஸ் தான். எனக்கு ஒரு கை கொடுப்பா. வேலையை முடிச்சிருப்பேன். வழுக்குது. ரொம்ப நன்றி நண்பா. ரொம்ப பெருசா இவன் நல்லா இருக்கான். மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். நிறைய பிடிக்கிறதுக்கு நான் உதவி செய்யவா? என்னுடைய கலெக்டர் பறக்குது. சூப்பர், இன்னைக்கு மீனெல்லாம் நிறைய கிடைக்குது. மீன் ரொம்ப சுவையா இருந்தது. என்னுடைய மக்களுக்கு நான் அதை சமைச்சு கொடுக்க போறேன். இங்க குகை இருக்கு, என்னன்னு போய் பார்க்கலாமா? என்ன? இதுக்கு பேரு நிழல் குகை. சில பேர் இதுல வினோதமான சக்தி இருக்கிறதா சொல்லுவாங்க. நீ தைரியசாலி தானே? ஏன்னா உள்ள போனாக்கா பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா உள்ள போகலாம். வா வா வா, ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? டே அண்ணா, அவங்க போகட்டும், நீ என் கூட இரு. வாய்ப்பே இல்ல. வாடா, நாம போலாம். இங்க எப்பவும் தண்ணி சொட்டுற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. சிலர் அத இயற்கைன்னு சொல்லுவாங்க. இதுதான் குகையோட தொடக்கம். இனிமே தான் நாம உள்ள போக போறோம். டே அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாடா, வெளியில போலாம். பயந்தவங்களை எப்படி பயப்படுறான் அவன். ஏய், தம்பி, என்னடா பண்ற? வலிக்குதுடா. எனக்கு பயமா இருக்குடா. இதுக்குள்ள பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது, பேய் இருக்குமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ பயப்படாம தைரியமா இரு. என்னப்பா? உன்னோட தொப்பி. ஆ. ஆ. ஓ, இது கண்டிப்பா பேயோட வேலையா தான் இருக்கும். இங்க என்னதான்ப்பா நடந்துகிட்டு இருக்கு?
பயமா இருக்கு. நீங்க 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 அங்க பாத்தீங்களா? நான் வீட்டுக்கு போகணும். எல்லாரும் ஓடுங்க. இது ஜாலியா இருக்கு. டேய் அண்ணா, உனக்கு ஒன்னும் ஆகல? நீங்க எல்லாரும் என் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கோங்க. நீ ரொம்ப தைரியசாலிதான்ப்பா. என்னமோ இது வித்தியாசமா இருக்கு. எனக்கு இப்ப கண்ணே தெரிய மாட்டேங்குது. டேய் அங்க பாரு, ஒரு ரெக்க பறக்குது. இனிமே இந்த தங்க கழுகோட பார்வை என்னோடது. அதேதான், ரெக்ஸ் வெக்டர். இவ்வளவு நேரம் அவன் தான் நம்ம கிட்ட விளையாண்டு இருக்கான். யார் அந்த ரெக்ஸ் வெக்டர்? அவன் ஒரு விஞ்ஞானி. நம்ம திறமை எல்லாத்தையும் டேய் திருடுவான். ரெக்ஸ் வெக்டர், வெளியில போ. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா? நான் உன் முன்னாடி தான் நின்னுட்டு என்ன? இருக்கேன். போய் சொல்லாதடா, எங்க கண்ணு முன்னாடி இல்லடா. ஆமா, நான் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன். வாங்க வெளியில போகலாம். அங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. வழிய மறைச்சுக்கோங்க, எனக்கு குங்ஃபூ தெரியும்டா. அந்த கழுகு எங்க? பப்ளு, டப்ளு, அவனை நீங்க சும்மா விட்டுறாதீங்க. மறுபடியும் முதல்ல இருந்து. என்ன மன்னிச்சிரு. சாரி பிக். நான் பப்ளு. பாய் பாய், நான் கிளம்புறேன். டேய் பப்ளு, எழுந்திருப்பா. கால் தடம். தங்க கழுகு கால் தடங்கள். இதுக்கு பின்னாடி போலாம். போய் அவனை புடிச்சிடலாம். ஆ, ஐயோ பாத்து. இடது பக்கம் போ. அதோ அங்க அங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கான். அவனே தான் அது. தாக்கு. நல்ல வேளை மாட்டல. பாத்து, இடது பக்கம் போ. நேரா போ, அங்கதான் போறான். எப்படி அதால பார்க்க முடியுது? அப்படிதான், அவனை பிடிக்க போறோம். எஸ்கேப் ஆகுறான். சீக்கிரமா புடி. ஓடாத நில்லு. எங்கிட்டயும் விளையாட்டு காட்டியா? அந்த பக்கம் போயிட்டான். வாய்ப்பே இல்லை. அச்சோ, என் கலெக்டர் பறக்குது. அந்த ரெக்க தான் கலெக்டர். சீக்கிரம் அதை புடி. நீ பாத்தியா? அது நல்லா பறக்குது இல்ல? புடிச்சிட்டேன். வா போலாம். பிடிச்சிட்டேன். போது நில்லு, என்னைய கூட்டு போற. ரொம்ப உயரமா இருக்கு. என்னை விட்டுடு, வேண்டாம். அச்சோ, எல்லாம் தப்பாயிடுச்சு. நான் முதல்ல இங்கிருந்து போயாகணும். எனக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? தங்க கழுகு கிட்ட மோதக்கூடாதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் பீட், என்னை காப்பாத்து.
ஹாய் டேய் அண்ணா, இங்க யாரு வந்திருக்கான்னு பாரு. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல, இப்பதான் முத தடவை பாக்குறேன். ஹலோ, நான் பப்ளு. இது என்னோட தம்பி டப்ளு. ஹாய். ஹாய், என்னோட பேரு மீரா. நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். உங்களை சந்திச்சதுல ஓ, சந்தோஷம். நிஜமான ஆர்டிஸ்டா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நான் நிறைய பயணம் பண்ணிட்டேன். இயற்கைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் காட்டு பக்கம் வந்தேன். இப்போ இங்க இருக்கிறத வரைய போறேன். ஓ, கேட்கவே நல்லா இருக்கு. இந்த கோட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு டூரிஸ்ட கூட காணாமா? நீங்க இந்த கோட்டை வரையறத நான் பார்த்தே ஆகணும். என்னதுடா இது? காட்டுக்குள்ள ஓவியத்தை வரையணுமா? டூரிஸ்ட வரவழைக்கிறதுக்கு இது நல்ல வழி. ஹாய், ஹலோ. பைன் ட்ரீ மவுண்டனுக்கு வரவேற்கிறேன். நான் விக்கு. வாவ். ஹாய், நான் தான் மீரா. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட தாராளமா கேட்கலாம். நன்றி. உங்க எல்லாரையும் நான் ஓவியமா வரைஞ்சு தரேன். வேணா, விட்டுடுங்க. அற்புதமா இருக்கு. அடேங்கப்பா, சூப்பரா வரையறாளே. எவ்வளவு வச்சு நம்ம டூரிஸ்டுங்க எல்லாரையும் வர வச்சிடலாம். இங்க இருக்கிற வரைக்கும் எத்தனை ஓவியம் வரைய முடியுமோ அவ்வளவு வரைய போறேன். அதுவும் அழகா வரைய போறேன். ரொம்ப நல்ல விஷயம். நீங்க என் வீட்டுல இருந்து எப்ப வேணாலும் ஓவியத்தை வரையலாம். நிறைய வரைய போறீங்களா? நானும் வரேன். ஹலோ, அப்புறம் நான் வந்து கைடு லக்கா. அவங்க வராங்க, அதான் தெரியுமே. எனது இப்போ வராங்களா? அச்சோச்சோ. நான் ரொம்ப அழகா இருக்கேன். என்னோட பளபளப்பான ஹெல்மெட் மட்டும் செமையா இருக்கு. டூரிஸ்ட் வந்துட்டாங்க. வேணா வேணா, என்ன சாப்பிட்றாத. நான் குளிச்சு 4 நாள் ஆச்சு. இரு, டைனோசர்லாம் இப்பதான் இல்லையே. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இடிக்குது. யாரா இந்த வேலையை பார்த்தது? எனக்கு பசிக்குது. தேனா? இவ்ளோ தேன் எங்க இருந்து கிடைச்சது? ஆனா இந்த தேன் சுவையாவே இல்லையே. நல்லா இல்லையா? இது ஒண்ணு தேன் இல்லடா, பெயிண்ட். பெயிண்டா? வினோதமா இருக்கு. மீராவோட வேலையா இருக்குமோ? ஆனா அவ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து பெயிண்ட் பண்ணோம்? இரு, வெளியில போய் பார்க்கலாம். காடு முழுக்க பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். டேய் தம்பி, இந்த இடத்துல பெயிண்ட் அதிகமாலாம் இருக்க கூடாது. என்னோட அழகான பூக்கள் ரொம்ப மோசம். முதல்ல அவளை தடுக்கணும். வா, அவ எங்கன்னு பார்க்கலாம். நாம இப்போ காட்டுக்கு உள்ள இருக்கோம். வாவ். அச்சோ, இங்க இவ்வளோ பெயிண்ட் இருக்கே. கண்டிப்பா இது அவளோட வேலை இவ்வளவு தான். பெயிண்ட் இருக்கு. இது எல்லாமே எனக்காக தான் பண்ணீங்களா? நான் பண்ணலைங்க. அதாவது நான் இதை பண்ணல, ஆனா நான் தான் இதையெல்லாம் பண்ணேன். இதை பெயிண்ட் பண்ணது ஒரு பிரபலமான ஆர்டிஸ்ட். அவங்கள சந்திக்கணும்னா 1000 ரூபாய் ஆகும். இலவசமா ஒரு டிஷர்ட் கூட கிடைக்கும். இல்ல பரவாயில்ல, நாளைக்கு ஆர்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அந்த இடத்துல எனக்கு இது ஃப்ரீயா கொடுப்பாங்க. சரி வாங்க, நம்ம போய் கரடிகளை பார்க்கலாம். அதோ அங்கதான் அவங்க இருப்பாங்க. கரடிங்க இருக்கா? கண்டிப்பா. இவங்க எல்லாரும் என் உயிர் நண்பர்கள். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. அப்படின்னா நான் அவங்கள பார்த்தே ஆகணும். வீட்டில் இருக்கீங்களாப்பா? என்னாச்சு? வாவ், இங்க நிறைய கரடிகள் இருக்கோ?
இது பெயிண்ட் ஆச்சே. இங்க கரடிகளே இல்ல, சும்மா சொல்றீங்க. நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். ஏப்பா போகாதீங்க, நில்லுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. காப்பாத்துங்க ராஜாவை, என்னைய காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நாங்க கொஞ்சம் நகர்ந்தா கூட இது கீழே விழுந்துரும் போல இருக்கு. தயவு செஞ்சு எங்களை வந்து காப்பாத்துங்க. நீ ஒண்ணும் பயப்படாத. அந்த மரத்து மேல நான் ஏறி வந்து உங்க 2 பேரையும் காப்பாத்துறோம். ஏய், சீக்கிரமா வேலையை முடியும். என்னால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. எலிய வச்சு என்னடா பண்றீங்க நீங்க? சீக்கிரமா வா. இதோ வரடா, இருடா. டேய் டபுள், இங்க கொஞ்சம் கீழே இருக்குடா. போடிச்சிட்டேன்டா. எல்லாம் போச்சு. இது உண்மையானது இல்ல. கொஞ்சம் வாய முடியுங்களா? யார் இந்த வேலையை பண்ணுது? ராஜாவை ஏமாத்துறது பெரிய குற்றம். அது மீரா. அவளோட பெயிண்டிங்னால இப்ப எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு. வாங்கப்பா, நாம போய் முதல்ல அவளை தடுக்கலாம். மீரா, பெயிண்ட் பண்றத நிறுத்து. உன்னோட பெயிண்டிங்னால இயற்கை எல்லாம் நாசமாகுது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் உபயோகப்படுத்துறது இயற்கையானது. மழை வந்தா இந்த பெயிண்ட் எல்லாம் தானா போயிடும். ஆனா இது எங்களோட வீடு. இயற்கையான அழகு இந்த காட்டிலே இருக்கு. இதை இப்படியே விட்டுடணும். அழகா? இப்ப கூட இதெல்லாம் அழகா தானே இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு பெயிண்ட் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தது நீங்க தானே. ஆனா நீ காடு முழுக்க இப்படி பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா இல்ல. உன்னோட பெயிண்டிங்னால பிரச்சனை தான் வருது. நாங்க எல்லாரும் ரொம்பவே பயந்து போயிட்டோம். உங்களுக்கு புரியல. நான் காட்டை அழகுபடுத்ததா பெயிண்ட் பண்றேன். ஹேய், கொஞ்சம் இருளக்கா. அவ இதையெல்லாம் வேணும்னே ஒண்ணும் பண்ணல. அவளுக்கு பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இது பண்ண இடம் தான் தப்பா இருக்கு. சரிதான். அவ இந்த இடத்துல பெயிண்ட் பண்றதை விட்டுட்டு வேற இடத்துல பண்ணணும். என்னது வேற இடமா? எனக்கு ஒரு ஐடியா இருக்குப்பா. மீரா, இந்தா, இது உனக்கு தான். யார் அனுப்புனது? வாவ், கலை திருவிழாவோட அழைப்பிதழ். கண்டிப்பா நான் இதை மிஸ் பண்ண போறது இல்ல. அங்க என் திறமைய காட்ட போறேன். கண்டிப்பா நீ உண்மையிலே ஒரு பெரிய பிரபலம் ஆயிடுவ. இங்க பாத்தியா எவ்வளவு ஆர்டிஸ்ட் பெயிண்ட் பண்றாங்க. அவங்க எங்க வேணாலும் பெயிண்ட் பண்ணலாம். அற்புதம். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. வாவ் வாவ், ரொம்ப அற்புதமா இருக்கு. யாரு இது? நான் தானா? இதான் எனக்கு வேணும். வேலையை தொடங்குறேன். வாவ், பார்க்கிறதுக்கு உண்மையான டால்பின் மாதிரியே இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இது ஒண்ணாயிரம் மாதிரி பார்க்கவே இல்ல. ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப நன்றி, சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அற்புதமா பண்ணிருக்க. இந்த சிவரை உன்னால ஏதாவது பண்ண முடியுமா? சரி பண்ணிட்டா போச்சு. கலக்கிட்ட. ரொம்ப அருமையா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உண்மையான பூக்கள் மாதிரியே இருக்குல்ல? உண்மையான பூக்கள் மாதிரியே வாசனை வருது. இங்க பாருங்கப்பா, இவங்க என்னோட தோழி தான்ப்பா. அப்புறம் நான் வந்து கைடு லக்கா. யாருக்காச்சும் டூர் போகணும்னா சரி, என்னோட அடுத்த பயணத்தை தொடர்றேன். உங்க உதவிக்கு நன்றி. நீங்க 3 பேரும் என்ன ரொம்ப ஊக்கப்படுத்திருக்கீங்க. மறுபடியும் பார்க்கலாம். நீ எப்ப வேணாலும் திரும்ப வரலாம். நன்றி நண்பர்களே. பபாய். போயிட்டு வா. கலக்கிட்ட லக்கா, நீ நல்ல யோசனை இது. இதுல சிலதை அப்படியே விட்டுறலாம். டூரிஸ்டுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குதுப்பா. நிறைய பணமும் சம்பாதிக்கலாம். நான் சும்மா விளையாடினேன். எங்க பெயிண்ட் பண்ணணும்? என்ன பண்ணிட்டு இருக்க? பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நானும் அந்த கோலா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும். என்ன